தொடர்ந்து இது பற்றிய அண்மை தகவல்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பாலகிருஷ்ணன், தற்போது அங்கு என்ன சூழல், தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவல்கள் என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே உள்ள ரயில்வே பாதையை கடக்கும் என்ற போது பள்ளிவேன் மீது ரயில் மோதிய விபத்துல பாத்தீங்கன்னாக்கா 2 குழந்தைகள் சம்பவ இடத்திலே விழுந்தன. 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் ரயில்வே கேட்டு ஒன்று உள்ளது. இந்த பகுதியில் ரயில்வே கேட்டு அமைக்கப்பட்டு பங்கஜ்குமார் என்பவர் ரயில்வே கேட்பராக பணியாற்றி வருகிறார். இவர் தூங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. அதனால ரயில்வே கேட் மூடப்படாதனால அந்த வழியாக பள்ளிவேன் சென்று கொண்டிருந்தது. அப்போது கடலூரிலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் பள்ளிவேன் மீது மோதியதில் சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு பள்ளிவேன் இழுத்து செல்லப்பட்டு அங்கே சுக்குநூறாக அப்பளம் போல் கிடைக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்திலேயே 2 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். இவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. இதே போல இந்த பள்ளி வேனில் உள்ள மற்ற மாணவர்கள், இதே போல பள்ளி வேன் ஓட்டுநர் உள்ளிட்டவர் படுகாயமடைந்து கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சம்பவ இடத்துல கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் ரயில்வே துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்துல இருக்காங்க. இதே போல பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் நிறுத்தப்பட்டுள்ளது. இதே போல கடலூர் வழியாக சென்னை நோக்கி செல்லக்கூடிய ரயில் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் தற்போது சுமார் அரை மணி நேரமாக நிறுத்தப்பட்டுள்ளன. அந்த பகுதியில மக்கள் யாரும் கடக்காத வண்ணம் ரயில்வே கேட்டு அந்த பகுதியில மூடப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கு காவல்துறையினரோ தீயணைப்புத்துறையினரோ அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார். பாலகிருஷ்ணன், எச்சரிக்கையையும் மீறி கேட்டை கடந்ததால் தான் பயணிகள் ரயில் மோதி விபத்து நேரிட்டதாக ரயில்வே துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா விபத்தை நேரில் பார்த்தவர்கள் கேட் கீப்பருடைய அலட்சியம் காரணம்னு சொல்றாங்க. தற்போது ரயில்வே துறையினுடைய விளக்கம் தொடர்பாக பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? பங்கஜ்குமார் வட இந்தியாவை சேர்ந்தவர். அவர் மூணாவதுனால இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல் தெரிவித்துள்ளது. இந்த பகுதியில ரயில்வே துறை அதிகாரிகள், காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் இந்த சம்பவ இடத்துல இருக்காங்க. இதே போல காயமடைந்தவர்கள் அரசு தலைமை மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோர் அந்த பகுதியில தண்ணீர் விட்டு அழுத காட்டி காண்பரை கலந்து வைக்கிறது. இந்த சம்பவம் இந்த பகுதியில பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலகிருஷ்ணன், படுகாயம் அடைந்துள்ளவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களுடைய நிலை என்ன? அந்த வேன் ஓட்டுநருடைய நிலை என்னவாக இருக்கிறது? வேன் ஓட்டுநர் மற்றும் படுகாயமடைந்த குழந்தைகள் அனைவரும் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிள்ளைகள சிகிச்சை பெற்று வருகிறாங்க. இவர்கள் அனைவருமே படுகாயம் அடைந்திருக்காங்க. அதனால இவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக ரயில்வே துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறார். பாலகிருஷ்ணன், இந்த விபத்தை தொடர்ந்து மின்சார ரயில்கள் நிறுத்தம் என தகவல் வெளியாகி இருந்தது. எப்போது மீண்டும் வழக்கம் போல மின்சார ரயில்கள் அந்த பகுதியில் இயக்கப்படும்? அங்கு என்ன நிலையானது நிலவுகிறது? தற்போது ஒரு சில ரயில்கள் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதே போல கடலூர் வழியாக தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய ரயில்களும் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதே போல இந்த மின்பாதையானது முற்றிலுமாக தற்போது துண்டிக்கப்பட்டு இங்கு பொதுமக்களும் கூடாத வண்ணம் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ரயில்வே கேட்டு இந்த பகுதியில் மூடப்பட்டுள்ளது. ஏராளமான பொதுமக்கள் இந்த பகுதியில் உறுதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இதே போல அந்த ரயில்வே கேட்டு அந்த அலுவலகம் கொண்ட அந்த இரும்பு கம்பிகள்லாம் சேதம் அடைந்துள்ளன. வேன் பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 500 மீட்டருக்கு மேல் இழுத்து செல்லப்பட்டு அங்கே அப்பளம் போல நொறுங்கி கிடைக்கிறது. அந்த வேன் சற்று முன்னர் தான் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. ட்ரெயின் மூலயமாவும் ஜேசிபி இயந்திரங்கள் மூலயமாவும் இங்கே அந்த வாகனங்களை அப்புறப்படுத்த பண்ணி நடைபெற்று வருகிறது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இந்த பகுதியை பார்வையிட்டிருக்காங்க. அவர்களுக்கு எதுவும் அசம்பாவிதம் ஏற்படாத வேண்டாம் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. பாலகிருஷ்ணன், ரயில்வே துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்களா? பொதுமக்கள் தவிர்த்து அங்கு வேறு யாரெல்லாம் நிகழ்விடத்தில் இருக்கிறாங்க? நிகழ்விடத்துல பாத்தீங்கன்னாக்கா ரயில்வே துறை உயர் அதிகாரிகள், கடலூர் மாவட்டம், இதே போல பாத்தீங்கன்னா திருச்சி கோட்டை ரயில்வே அதிகாரிகள், இதே போல கடலூர் மாவட்ட காவல்துறையினர்,
கடலூர் தீயணைப்பு பிரிவு உள்ளிட்டவர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. ரயில்வே துறை அதிகாரிகள் இந்த விபத்து எவ்வாறு நடந்தது, இது வந்து கேட்சி துறையின் அலட்சியம் காரணமா உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலகிருஷ்ணன், தற்போது அங்கு பொதுமக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? ஏன்னா இப்படி ஒரு கோர விபத்து நிகழ்ந்திருக்கிறது, 2 உயிர்கள் பலியாகி இருக்கும் நிலையில் பொதுமக்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க ரயில்வே துறைக்கு? இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தெரியாதவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதனால ரயில்ல கூட அவங்கள எழுப்பவோ இல்லை அவங்ககிட்ட பேசுறதுக்கோ ஒரு மொழி பிரச்சனை காரணமாக இருக்கு. அவங்களுக்கு வந்து புரிய வைக்க அவங்களுக்கு இந்தி மட்டுமே அவங்களுக்கு தெரிகிறது. இங்குள்ள மக்கள் வந்து தமிழ் மட்டுமே பேசக்கூடியவர்கள். அதனால அவங்களுக்கு வந்து ஏதாவது ஏதாவது பயன் வரக்கூடிய ஒரு ஏதாவது தகவல் இருந்தாலும் அவங்களுக்கு வேற ஏதாவது தகவல் சொல்லணும்னாலும் சொல்ல முடியல, மொழி பிரச்சனை இருக்குது. அதனால வந்து தமிழ் மொழி தெரிந்தவர்களை தேர்ச்சிக்கு நியமிக்க வேண்டும், பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்த வேண்டும். அதே போல அவர்களுக்கு பணிச்சுமை அதிகமா இருந்ததா என்ன என்று விசாரணை நடத்த வேண்டும் பொதுமக்கள் கேட்க. பாலகிருஷ்ணன், இந்த கோர விபத்துல 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கும் நிலையில் அவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டதா? அவங்க சம்பவ இடத்திற்கு வந்திருக்காங்களா இல்ல மருத்துவமனையில இருக்காங்க? உங்க சம்பவ இடத்துக்கு வரல. ஏன்னா மருத்துவமனையில் தான் குழந்தைகள் அடிப்பட்டவர்களும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதே போல படுகாயமடைந்த வேன் டிரைவரும் அங்கதான் இருக்காரு. உயிரிழந்தவர்கள் உடல்களும் அங்கதான் வைக்கப்பட்டிருக்கனால பெற்றோர்கள் வந்து தகவல் வந்து தெரிந்து அவர்கள் வந்து கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில புரிந்திருக்கின்றனர். அவர்களுடைய உறவினர்களும் அந்த பகுதியில் புரிந்தது. இன்று காலையை நன்றாக தங்களுக்கு பாய் சொல்லி விட்டு சென்ற மாணவர்கள் வந்து உயிரிழந்தது அந்த பகுதியில் உள்ள மக்களிடையே பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவர்களை வந்து திருச்சி வந்து வேன் வந்து வீழ்ச்சி சென்றதுனால மாணவர்கள் அனுமதி கொடுத்ததாக அங்கு உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். அது குறித்த கூடுதல் காட்சிகளையும் நம்ம வந்து உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.